அதிலும் குறிப்பாக நவம்பர் 21ஆம் தேதி கூட்டு எதிரணியினர் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். எனவே ஒரு பேரணியை நடத்த இருக்கிறார்கள். இது குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. எதிர்க்கட்சி நவம்பர் 21இல் பேரவாவியில் நீராடப் போகிறார்களா? சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளர் திலீப் அமுனுகம கேள்வி என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. நவம்பர் 21ஆம் தேதி பேரவாவியில் மீண்டும் நீராடுவதற்காகவா எதிர்க்கட்சியினர் கொழும்புக்கு வருகிறார்கள் என கொள்கையற்ற வகையில் செயற்பட முடியாது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் இலக்கு குறித்து முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளர் திலீப் அமுனுகம இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாகவும் இந்த தகவல் அமையப்படுகிறது. எனவே இந்த கூட்டு எதிர்க்கட்சியினுடைய செயற்பாட்டில் நாம் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அவருடைய கருத்து அமைகிறது. எனவே 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் கொலை செய்யும் ஆட்கள் இருக்கிறார்கள். பாதர் குழுக்கள் மாத்திரம் நாட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே மிக பிரதானமாக தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்படுகிறது. எதிர்க்கட்சி என்பதால் அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் விமர்சிக்கப் போவதில்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் சகல எதிர்க்கட்சிகளும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் எண்ணக்கருவு தெளிவற்றதாக உள்ளது. ஆகவே இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் நாங்கள் அங்கு வைக்கப் போவதில்லை என்பதாக மற்றொரு தகவலும் இதனோடு இணைந்ததாக தரப்படுகிறது. எனவே பிரதானமாக இது குறித்து முறையான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே திலீப் அமுனுகம இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய சார்பு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிற வகையில் இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது.